கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகரியா 2:13. மாம்சமான சகலமான பேர்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள். அவர் தமது வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று சொல் என்றார். மாம்சமான சகலமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்று சொன்னால், சமீப நாட்களாய் தேவ சமூகத்திலே அதிகமாய் காத்திருக்கிற நேரத்திலும் ஜெபிக்கிற நேரத்திலும் நிறைய வெளிப்பாடுகள் வருகிறது. அப்புறம் ரொம்ப தத்துரூபமான நேருக்கு நேராய் வந்து காபிரியல் தூதன் அல்லது மிகாவேல் தூதன் சொல்லுவதை போலவே விசேஷித்த கர்த்தருடைய தூதர்களே வந்து திருவுளம் பற்றுவதை போல தத்ரூபமான பல வசனங்கள் கிடைக்கிறது. என் வாழ்க்கையிலே, என்னுடைய ஜீவியத்திலே, என்னுடைய ஊழியத்திலே வசனம்தான் என்னுடைய ஜீவன், வசனம்தான் என்னுடைய வாழ்க்கையின் அடிப்படை. இந்த வசனம் இல்லாமல் எதையுமே நான் செய்வது கிடையாது. அப்ப பல நேரத்திலே தூதர்களே வந்து சொல்லுவதை போல பல வசனங்கள் கிடைக்கிறது. அப்புறம் அதை வைத்து பல நாட்கள் அல்ல, பல வாரங்கள் அல்ல, கொஞ்சம் மாதமாகவே அதை வைத்து நான் மறக்காமல் அடிக்கடி சொல்லுவது, அறிக்கையிடுவது, அவைகளை விவரிப்பது, அதை நான் தியானிப்பது, அந்த வசனங்களை யோசிப்பது, முடிந்தா அதையே ஜனங்களுக்கும் தேவ செய்தியாய் பகிர்ந்து கொடுப்பது, அந்த வசனத்தின் நிறைவேறுதலுக்காக காத்திருப்பது, அது நிறைவேறும் என்று எதிர்பார்த்திருப்பது, அது எப்போ நிறைவேறும் என்பதற்காக நீடிய பொறுமையோடு சகித்து கொண்டிருப்பது, இப்படியெல்லாம் அந்த காரியங்கள் இருக்குது. ஆனாலும் அந்த கிடைக்கிற தரிசனங்களோ கிடைக்கிற வசனங்களோ அது தேவனிடத்திலிருந்து தான் வந்தது என்பது எனக்கு தெரியும். அது எனக்காக பிரத்யேகமாய் கர்த்தர் கொடுத்தார் என்று தெரியும். ஆனால் அது உடனுக்குடன் நடக்காமல், உடனுக்குடன் நிறைவேறாமல் அது அப்படியே இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். நான் அதைத்தான் சொல்கிறோம். நேற்றுக்கும் இன்றைக்கும் அதிகமா யோசித்து, ஏன் இந்நாட்களில் இப்படி இருக்கிறதே என்று சொல்லி நிறைய தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தனித்திருந்து யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போதான் எனக்கு ஒரு சோத்திரம் வெளிப்பாடு என்று நான் சொல்ல முடியும். ஒரு சோத்திரம் என் சந்தேகத்துக்கு பதில் கிடைத்தது என்று சொல்ல முடியும். என்னென்றால், ஒருவேளை கர்த்தர் நம்முடைய ஊழியத்திலே மௌனமா இருக்கிறாரோ, ஒருவேளை இது கர்த்தர் இயேசுவின் வல்லமை ஊழித்து கொடுத்த காலம், இது மௌனத்தின் காலமோ என்று சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். தேவன் மௌனமாய் இல்லாத பட்சத்துல, தேவன் மௌனமாய் இராத பட்சத்துல எந்த ஒரு காரியமும் உடனுக்குடன் அது நடக்க ஆரம்பிக்கும். உதாரணத்திற்கு எல்லாரும் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம், கடந்த 2020-21 இந்தியா முழுவதுமே கொரோனாவின் தாக்குதல் எங்கும் பலமாய் இருந்தது. எல்லா சபைகளும் ஆராதனைகளை நிறுத்தினது, அரசாங்கமே நிறுத்தினது, எல்லா ஊழியங்களும் நின்று போனது. சுவிசேஷகர்களுக்கெல்லாம் பெரிய சொல்லணும்னா பாதிப்பு. வருமானம் இல்ல, காணிக்கை இல்ல, வெளி ஊழியம் இல்ல, ஊழியத்து போக முடியல, போக பிரயாணம் இல்ல, பிரயாணம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அப்புறம் ஜனங்கள்கிட்டையும் பொருளாதாரம் இல்லை, ஜனங்கள்கிட்டையும் வருமானம் இல்லை. அதனால யாருக்கு அதிகமா காணிக்கையும் இது பண்றது கிடையாது. எல்லா சபைகளும் ஊழியங்களும் இழுத்து மூடப்பட்டது. ஆங்காங்கு 1-2 ஆன்லைன் ஜெபம் நடந்தது. ஆனா
யாருமே வெளியே போக முடியாத காலத்துல, யாருமே ரொம்ப சுதந்திரமா அனுபவிக்க முடியாத நாட்கள்ல இயேசுவின் வல்லமை ஊழியத்தை கர்த்தர் அபரிமிதமா ஆசீர்வதித்தார். அபரிமிதமானாக்கா அது இந்த அளவு அந்த அளவு சொல்ல முடியாது. அந்த கொரோனா நாட்கள்ல தான் அவனுடைய கிருபையினாலே ஊழியத்துக்குன்னு புதுசா கார் வாங்கணும். அந்த கொரோனா நாட்கள்ல தான் சோதரம் எல்லா கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் போதுதான் சோதரம் ஊழியத்துல முதல் விசையா ஒரு சின்ன நிலம் வாங்கணும். அந்த கொரோனா நாட்கள்ல தான் மூத்த மகனுக்கு அவனுடைய கிருபையினால திருமணம் செஞ்சு வச்சு. அந்த கொரோனா நாட்கள்ல தான் சோதரம் நம்முடைய இருட்டோட ஜெபம் ஆரம்பித்து. இந்த கொரோனால முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் உட்கார்ந்து கணக்கு வழக்கெல்லாம் தெய்வ சமூகத்துல யோசிக்க ஆரம்பித்தேன், கவனிக்க ஆரம்பித்தேன். அப்ப நான் பார்த்து பிரமித்த காரியம், கொரோனாவினால் எல்லா ஊழியங்களும் ஊழியக்காரர்கள் பாதிக்கப்பட்டு ஒன்றுக்கு வழியில்லாது இருக்கும் போது என்னுடைய ஊழியத்துல கிட்டத்தட்ட 30 லட்சம் முதல் 34 லட்சம் அந்நாட்களில் செலவழித்திருந்தேன். அது பெரிய ஒரு ஆச்சரியம். நிறைய வேலைகள் செய்தோம். சோத்துறது, வீட்டை மாற்றினது, வீட்டுக்கு வேண்டிய பொருட்கள் வாங்கினது, பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியத்தை செய்தது. அப்புறம் சோதரம் நிறைய ஒவ்வொருத்து கொண்டே போகலாம். நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்தது. ஆனா இவ்வளவு ஆசீர்வாதம் எங்க இருந்து வந்தது, எப்படி வந்தது, எப்படி செலவழித்ததுன்னு தெரியல. எல்லாமே அப்படி 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 பயங்கரமா நடந்தது. அந்த மாதிரி கர்த்தர் பெரிதும் அனுகூலமான கதவுகள் ஏராளமா திறந்து வச்சிருந்தார். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, அவர் சமுத்திரத்தின் மதகுகளை திறக்கிறார். சமுத்திரத்தின் மதகுன்னா கடலுடைய அடி ஆழத்துல கதவு வச்சிருக்கிற ஆண்டவர். கடலின் அடியில இருக்கிற கதவை திறக்கிறவர் ஆண்டவர். அப்படி ஒரு காலத்துல திறந்து மகிமையா இருந்தது. ஆனா இப்ப சமீப நாட்களாய் அதிகமாய் ஜெபிக்கிறேன், அதிகமாய் காத்திருக்கிறேன். அப்புறம் ஆண்டுகிட்ட வேண்டி ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அப்போ ரொம்ப தெளிவான வார்த்தைகள் வருது, ரொம்ப தெளிவான வசனங்கள் வருது, ரொம்ப அருமையான கர்த்தருடைய வெளிப்பாடு வருது. கர்த்தர் நல்லவன். உதாரணத்துக்கு முந்தா நாள் இரவு நான் ஜெபித்து விட்டு படுக்கையில் இருக்கிறேன். இரவெல்லாம் எனக்கு தூக்கமே வரவில்லை. அப்ப திரும்ப எந்திரிக்கிறேன், ஜெபிக்கிறேன். அப்ப திடீரென்று எனக்கு ரொம்ப தெளிவான ஒரு வார்த்தை, நல்ல செய்தி என்கிற ஒரு வசனம். நல்ல செய்தி என்கிற ஒரு வசனம் வருது. கர்த்தர் நல்லவே. அது உடனே அந்த செய்தி வந்த உடனே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பைபிள் எடுத்து அந்த நல்ல செய்தி பைபிள்ல எங்க இருக்குன்னு சொல்லி உட்கார்ந்து ஆராய்ந்தா அந்த 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் ஒரு அதிகாரத்தில் மட்டும்தான் நல்ல செய்தி வருது. அது இந்த நல்ல செய்தின்ற வார்த்தை 4 முறை வருது. அதே அதிகாரத்துல நற்செய்தி என்கிற ஒரு வார்த்தை இருக்கு. ஆக மொத்தம் நல்ல செய்தி. அன்னைக்கு ராத்திரி எனக்கு கிடைச்ச வார்த்தை. அதைத்தான் மறுநாள் காலையில இருட்டோட ஜெபத்துல, அதிகாலை போராட ஜெபத்துல அதை வச்சே நான் ஜெபத்து நடத்து. ஏன்னா எனக்கு பிரத்யட்சமா கர்த்தரிடத்துல கிடைச்ச வார்த்தை. இங்க சத்தியமா நான் சொல்லுவேன், அந்த நல்ல செய்தின்னு வர்ற அந்த சோத்திர வேத பகுதி எடுத்து வேறு ஒருவர் இப்படி ஆசுரமா ஜெபம் நடத்த முடியாது. ஏன்னா அங்க வர்ற வார்த்தை நல்ல செய்தின்னு இருக்கு. ஆனா 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல அந்த வார்த்தை வர்ற இடத்தை பாத்தீங்கன்னா, தாவீது புலம்புகிறார், அப்சலோம் பிரயாணம் போகிறார், அப்சலோமுடைய தலை முடி கருவாளி மரத்துல மாட்டிக்கிட்டு வானத்துக்கு பூமிக்கு நடுவே தொங்குகிறார். அப்புறம் ஒருவன் ஈட்டி எடுத்து அப்சலோமுடைய மார்பில குத்து, அது இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் வருது. அப்புறம் கூட இருக்கிற போர்ச்சவர் 10 பேர் சேர்ந்து அவனை அடிச்சே கொன்று ஒரு பெரிய கற்குவியல குமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஒருத்தன் ஓடி போய் தாவீது ராஜாட்ட நல்ல செய்தின்னு சொல்றான். இப்படி இந்த நல்ல செய்தின்னு வர்ற வார்த்தை, அந்த வார்த்தை வர்ற அந்த வேத பகுதி முழுவதுமே கொலையும் சோத்திரம் அடியும் ரத்தமும் அப்புறம் சோத்திரம் ஈட்டியும் புலம்பலுமா தான் இருக்கு. ஆனா அந்த பகுதி எடுத்து அதுல அற்புதமான வெளிப்பாடுகள் பெற்று கொடுத்தேன். உடனே நான் யோசிச்சேன்,
இந்த ராத்திரி நேரத்துல இப்படி அருமையான ஒரு நல்ல வார்த்தை நம்ம கிடைச்சிருக்கு, நல்ல செய்தின்னு சொல்லி ஏதோ ஒரு பகிரங்கமான ரொம்ப பெரிய நல்ல செய்தி நமக்கு வருது, இல்லைன்னா ஒரு பெரிய நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு சொல்லி ரொம்ப கான்பிடென்டா இருந்தேன். பொதுவா விசுவாசம் என்பது எல்லாரும் சொல்ற வார்த்தை. ஆனா என் வாழ்க்கையில நான் நடக்கிறதே விசுவாசத்தின் மேலதான். இது நான் மிகைப்படுத்தி சொல்லல, அதை பெருமைக்காக சொல்ல. எனக்கு ஜீவன் வசனம் என்று சொன்னா என் வாழ்க்கையை நடக்க விசுவாசம், விசுவாசத்தின் மேலதான் நடந்தேன். என் ஜீவியத்துல இப்ப விசுவாசத்துல நடக்கிறேன். அந்த விசுவாசத்தை கீழே போட்டு அது மேல நடக்கிறதா என் நடைய. அது கர்த்தருக்கு தெரியும். அந்த அளவுக்கு அன்னைக்கு நைட்டெல்லாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, அப்புறம் நல்ல செய்தியும் கர்த்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லி நான் நிறைய ஆராய்ச்சிட்டு காத்துட்டு இருந்தேன். ஆனா எந்த நல்ல செய்தியும் வரல. அப்புறம் ஏதாவது நல்ல காரியம் நடக்கும் அப்படின்னு காத்துட்டு இருந்தேன். நல்ல காரியங்களும் எதுவும் நடக்கல. நேற்றைக்கு சாயங்காலம் வரைக்கும் கூட நான் அந்த வார்த்தையுடைய பிரதிபலிப்பை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா எல்லாமே நிசப்தமா இருந்தது. எந்த விதமான அச்சு அடையாளம் இல்லை, எந்த நீர்காணல்கள் இல்லை, எந்த விதமான சோத்திரம் கிரியை இல்லை. அது சோத்திரம் நான் காத்திருந்து அந்த விசுவாசத்துல ஒவ்வொரு நிமிஷமும் என் கண்ணு விழிச்சுட்டே இருந்துச்சு. இங்க இருந்தாவது இப்படி ஒண்ணு வரப்போகுது, என் காது அந்த சத்தத்துக்காக காத்துருச்சு, இப்படி ஒரு செய்தி வரப்போகுது, இல்லாட்டி ஒண்ணு நடக்க போகுது. ஆனா ஒண்ணு நடக்கல. இத நான் ஒரு ஊழியக்காரனா இருந்தும் உங்கள்கிட்ட இவ்வளவு வெளிப்படையா பேசுது. பொதுவா இந்த ஊழியக்காரர்கள் தன்னுடைய தனிப்பட்ட ரகசியங்களை ரொம்ப பிராங்கா வெளிப்படையா பேச மாட்டாங்க, என்னடா பேசவும் கூடாது. ஆனா நான் அதை வெளிப்படையா சொல்றது காரணம், சத்தியத்தை வேதத்திலிருந்து புதுசு புதுசா போதிக்கிறவனா மட்டும் நான் இருக்க விரும்பல. இதை நான் சொல்றது காரணமே, நான் கர்த்தரோடு எப்படி இருக்கிறேன் என்பதையும், அந்த கர்த்தருடைய வார்த்தை அப்புறம் கர்த்தருடைய விசுவாசம் இதெல்லாம் என்கிட்ட எப்படி இருக்குது என்பதையும், நான் இதை ரெண்டையும் வச்சு, கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய விசுவாசத்தையும் வச்சு எப்படி கர்த்தரோடு நடக்கிறேன் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இது நீங்க புரிஞ்சுக்கலாம். அதுக்காகத்தான் நான் இவ்வளவு பிராங்கா வெளிப்படையா சொல்றேன். பொதுவாவே எனக்கு கர்த்தர் வசனம் கொடுத்தா அதை பிரசித்தப்படுத்துற கூட்டம் மிகுதின்னு சொல்லி, ஆண்டு இதை கொடுத்தாரு அது மாதிரி நடந்ததுன்னு சொல்லி தடால் புடால் சொல்றவங்க தான் இருப்பாங்க. ஆனா நான் நீங்க சொல்றேன் ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லி. அப்புறம் நான் குளிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப தெளிவான ஒரு வார்த்தை, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்புறம் இது இப்படி வருதுன்னு சொல்லி அதையும் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக சோதரை எனக்கு கிடைச்ச போன மாசம் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களுக்கு முன்பாக கிடைச்ச ஒரு வார்த்தை, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியை கொண்டு சொல்றேன், இந்த நிச்சயமா முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதுன்ற வார்த்தை எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு சண்டே கிளாஸ் பையன் மாறி குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 40-50 முறை அந்த வசனத்தை நான் சொல்லியிருப்பேன். மனப்பாடமா சொல்லிட்டு இருந்தேன், ஒரு பைத்தியம் மாதிரி அதை சொல்லிட்டே இருந்தேன். நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய போறான்ட்டு. முந்த நாள் சாயங்காலம் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நான் இருக்க ஒரு செப்பரேட் ரூம், எப்ப என்னுடைய ரூம்ல இல்ல, வேற ஒரு செப்பரேட் ரூம்ல நான் இருக்கிறேன். அப்ப திடீர்னு அந்த ஒரு ஒளி வெளிச்சம் மாதிரி ஒரு சோத்திரம் வெளிச்சம் வருது. நான் பாக்குறேன் என் ரூம்ல என் தலைமாட்டுல ஒரு சோத்திரம் ஒரு போர்டு தொங்குது. அது ஒரு வசன போர்டு. அதுல ரொம்ப அழகா எழுதிருக்கு, நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அது அப்படியே கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நான் இத்தனை வருஷக்கணக்கா அந்த ரூம்ல இருக்கிற வர்றேன் நான் பார்க்கல.
ஆனா இந்த திடீர்னு இந்த சாயங்காலம் தான் இந்த ரூம்ல இருந்து அந்த வசனம் அப்படி கண்ணுக்கு நேரா வந்து பளிச்சிடுது. அப்ப நான் யோசிச்சேன், 1 மாச காலமா விசுவாச அறிக்கையிட்டோம், இப்போ திடீர்னு இப்படி ஒரு அந்த வசனம் போர்டு அதுல இருந்து அந்த வார்த்தை அப்படியே கண்ணுக்கு நேரம் வந்து சொத்துறோம் பிரகாசிக்குது. அப்ப சீக்கிரம் கர்த்தர் ஏதோ செய்ய போறாருன்னு. ஆனா ஒண்ணும் நடக்கல. இப்படி நிறைய காரியம். அப்புறம் சமீபத்துல நான் பாச்சலூர் அப்படின்ற ஒரு மலைப்பிரதேசத்துல போய் ஒரு 10 நாள் தெய்வ சமூகத்துல காத்திருந்தேன். 10 நாள், ஒரு நாள் 2 நாள் தொடர்ந்து 10 நாள். 10 நாளுமே முழுவதும் ஜெபம், வேத வாசிப்பு, தியானம், ஸ்தோத்திரம், ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கேட்பது, இப்படியே தான் இருந்தது. அந்த 10 நாட்கள்ல கிட்டத்தட்ட 9வது நாள் முடியும் போது அல்லது 10வது நாள் என்று விசுவாசிக்கிறேன், அன்னைக்குதான் பிரத்யட்சமான தேவனுடைய வார்த்தை எனக்கு வந்தது. என்ன வந்ததுன்னா, சோதரம் லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அது சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார் 6ஆம் வசனம், அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இது அந்த 10 நாள் ஜெபத்தின் இறுதியிலே எனக்கு கர்த்தர் கொடுத்த ரொம்ப பிரத்யட்சமான திவ்யமான ஒரு வார்த்தை. அப்போ இருந்து நான் காத்துட்டு இருக்கேன், ஒரு மிகுதியான மீன் வரப்போகுது, வலை கிழிந்து போகத்தக்கதாகவும் படகு அமிழ்ந்து போகத்தக்கதாகவும் ஒரு பெரிய சகாயம், பெரிய தயை, ஒரு பெரிய அனுக்கிரகம் நமக்கு உண்டாக போகுது அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை அப்படியே பிடிச்சு நான் அதை எடுத்து என்னுடைய வழக்கத்தின்படி திரும்ப திரும்ப சொல்ல, திரும்ப திரும்ப ஸ்தோத்தரிக்க அறிக்கையிட்டு இருக்கேன். ஏறத்தாழ இப்ப நான் அந்த பாத்தலூர் மலைப்பிரதேச ஜெபத்தை முடிச்சுட்டு வந்து 1 மாதத்துக்கு மேல ஆகுது. ஆனா இன்னும் அந்த வசனம் நிறைவேறல. இப்படி பல காரியம் இப்படி கொஞ்ச நாட்களாகவே தேவனோடு ஒரு போராட்டத்தை நான் போராடிக்கிட்டே இருக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப வாக்குவாதம் பண்ணல, அதே சமயம் முறுமுறுக்கல, ஏன் செய்யலன்னு சொல்லி நான் சொல்ற இதாகல. ஆனா என் போராட்டம் தேவனோடு நடந்துட்டு இருக்கு. அதை நான் ரொம்ப தெளிவா சொல்லுவேன். தேவனுக்கும் எனக்கும் ஒரு போராட்டம் என்பது நடந்துகிட்டே இருக்குது. அந்த போராட்டத்துல இதுவரைக்கும் நான் ஆண்டவருடைய கிருபையினால சோர்ந்து போகல. இத்தனை வசனங்கள், இத்தனை தீர்க்க தரிசனங்கள், இத்தனை தத்ரூபமான வெளிப்பாடுகள், ரொம்ப நேரடியான தூதர்கள் வந்து சொன்ன பிரதியுத்தர வாக்கியங்கள், இதெல்லாம் கிடைச்சும் எல்லாம் அப்படியே இருக்கிறதுனால தேவனோடு போராடிட்டு இருக்கு. இதை நான் சொல்றதுக்கு முக்கிய காரணமே, இது தேவ வார்த்தைகளை நான் தேவனோடு எப்படி நடக்கிறேன், தேவன் என்னோடு எப்படி இருக்கிறாரு, இவைகளுக்கு மத்தியில எவ்வளவு பொறுமையா இருக்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். மற்றவர்களா இருந்தா முறுமுறுத்து இருப்பாங்க, அல்லது புலம்பி இருப்பாங்க, இல்லாட்டி சொல்ற அது பிசாசு கொடுத்தது, இது வந்து கர்த்தர் கொடுக்கல, கர்த்தர் கொடுத்தா நடக்கும், இது வந்து ஏதோ மண்டையில வந்தது, அப்புறம் இது வந்து புத்தியில வந்தது, இது அதையே யோசிச்சதுனால தொல்லையின் திரட்சினால் பிறந்த சொப்பனம், இதோ சொல்லிட்டு போயிடுவான். எனக்கு அது மேலெல்லாம் நம்பிக்கையும் கிடையாது, விசுவாசம் இருக்கு. எனக்கு வசனத்தின் மீது நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் வாழ்றதே வசனத்தை வச்சுதான், என் ஜீவனே வசனத்தை வச்சுதான். அப்படி இருக்கிறப்போ யாரோ பிதற்றுகிற சொல்லுகிற சில கட்டுக்கதைகளுக்கு என் இருதயம் போகல. அதை விட என்னுடைய நம்பிக்கை வசனம். இப்போ இவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில சொல்றோம், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப பாருங்க, எல்லா கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு, எல்லா வாசல்கள் மூடப்பட்டிருக்கு, எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு. தேவனிடத்திலிருந்தே பிரதியுத்தரம் இல்லை, கர்த்தரிடத்திலிருந்தே மாறுத்தாரம் இல்லை, பரலோகத்திலிருந்து சொல்றோம் உத்தரவு பிறப்பிக்கப்படல, கர்த்தருடைய தூதர்கள் வந்து எதையுமே பண்ணல, அப்புறம் கிடைக்க வேண்டியவர்கள் கிடைக்கல, எல்லாமே நிறுத்தப்பட்டும், எல்லாம் தடைப்பட்டும், எல்லாம் மூடப்பட்டும், எல்லாம் அடைக்கப்பட்டும், ஒன்றுமே இல்லாதிருந்தும் இப்பயும் நான் சொல்லுவேன்,
அந்த கர்த்தர் மீது என் ஜீவனாகிய விசுவாசத்தை வைத்திருக்கிறேன். இன்னும் அந்த கர்த்தருடைய கிருபையின் பிரமாணத்துல நிலைத்திருக்கிறேன். இது எதுவரைக்கும் தொடரும் அப்படின்னா, என் சரீரத்தில் இருக்கிற ஜீவன் இருக்கிற வரைக்கும் என்ன நடந்தாலும் கையில் எடுத்த வேதத்தை கீழே வைக்க போவது கிடையாது. என்ன நடந்தாலும் வாழ ஆரம்பித்த விசுவாச வாழ்க்கையை மறுதலிக்க போவது கிடையாது. என்ன நடந்தாலும் சுதந்திரம் பின்னிட்டு திரும்பி பார்க்க போவது கிடையவே கிடையாது. இன்னும் இந்த தாமதத்தின் காலம், மௌனத்தின் காலம், இந்த பதில் இல்லாத நாட்கள், வசனத்தை கொடுத்து வார்த்தையை கொடுத்து வெளிப்பாடு கொடுத்து தூதர்கள் கொண்டு பேசி எல்லாம் சொல்லி ஒண்ணு நிறைவேறாம இருக்கிற இந்த ஏமாற்றத்தின் நாட்கள், இது எல்லாமே தேவனுக்குள்ளும் தேவனுடைய கிருபைக்குள்ளும் என்னை இன்னும் அதிக உரமேற்றினதாய் மாற்றிக்கொண்டிருக்கு. அதை நான் கிருபையை முன்னிட்டு தைரியமா சொல்லுறேன். இன்னும் அதிக ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. இன்னும் அதிக நல்ல போல்டா மாறிட்டு இருக்கு. இன்னும் அதிகமா ஃபெய்த்ல காத்திருக்க பழகி இருக்கிறேன். இன்னும் அதிகமா அவரை மட்டும்தான் தொடரணும், அவரை மட்டும்தான் பின்பற்றணுங்கிறதுல ரொம்ப கான்பிடென்டா இருக்கு. இப்ப பாருங்க, கர்த்தர் நல்லவை எல்லாம் மூடப்பட்டு அடைக்கப்பட்டு தடை செய்யப்பட்டு நிறுத்தப்பட்டு எல்லாம் இருந்தாலும் அந்த கர்த்தர் மேல் வச்சிருக்கிற அன்பு மட்டும் இன்னும் குறையவே இல்லை. இது நான் உதட்டளவில் சொல்லவில்லை, சிலருக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை, என்னுள்ளுக்கிற ஆவியானவரை கொண்டு நான் சொல்லுவேன். அந்த தேவன் மீதும் தேவனுடைய வசனத்தின் மீது வைத்திருக்கிற அந்த அன்பு மட்டும் இன்னும் குறையவே இல்லை. இன்னும் அவரை நேசிக்கிறேன், இன்னும் அவருடைய வேதத்தை அதிகமா வாசிக்கிறேன், இன்னும் அவரை குறித்து நான் பேசுகிறேன், இன்னும் அவருக்காக வாழ்கிறேன், இன்னும் அவருக்காக ஓட விரும்புறேன். இதை விட இன்னும் மப்பும் மந்தாரமான நிலைமை வந்தாலும், எந்த கற்பாறைகளில் ஏறி இறங்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும், என்ன சுத்திரம் நீரோட்டமே இல்லாத வறண்ட பூமி கடந்து வந்தாலும், அவைகளுக்கு மத்தியிலும் நான் பிடித்திருக்கிற ஒன்று கோல், இன்னொன்று தடி. அந்த கோல் என் கையில் இருக்கிற வேதம், அந்த தடி என் இருதயத்தில் இருக்கிற விசுவாசம். இந்த கோலையும் இந்த தடியையும் இந்த வேத வார்த்தையும் இந்த விசுவாசத்தை வைத்து இன்னும் ஓடுவேன், ஓடிக்கொண்டே இருப்பேன், கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு கொண்டே இருப்பேன். இது நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு முக்கிய காரணம், இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்றதுக்கு நிறைய பேர் ஆயத்தமா இல்லைன்னு சொல்றதை விட, இந்த விசுவாச வாழ்க்கை வாழக்கூடியவர்களே இன்றைக்கு இல்லை. அதுதான் இங்க கவனிக்க வேண்டியது. இந்த வசனத்தை மட்டுமே நம்பி வாழணும். வசனம்தான் ஜீவன், வசனம்தான் உயிர், வசனத்தை மிஞ்சி ஒண்ணு அதுக்கு மேல ஒண்ணு இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த திட நம்பிக்கையின் வாழ்க்கை ஜீவியம் ஜீவிக்கிறவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆனா அப்படி யாராவது விசுவாச ஜீவியத்தை நடைமுறை வாழ்க்கையில நடந்து காட்டணும், வசனத்தின் அடிப்படையில தங்க வாழ்க்கையின் கட்டமைத்து கொண்டா, அவர்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களோடு தோள் கொடுங்க, அவர்களோடு இணைந்து கொள்ளுங்க. இந்த கடைசி காலத்துல இந்த மாதிரி ஒரு ஜீவியத்தை எல்லாருக்குமே வாழ தெரியணும். ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைச்சா மட்டும் அந்த ஜெபம் நல்ல ஜெபம் என்பது கிடையாது. விசுவாச அறிக்கையிட்டா ஏதோ நடந்துட்டாக்கா தேவன் விசுவாசத்தை அங்கீகரித்தார் என்பது கிடையாது. ஜெபத்துக்கு பதில் கிடைக்காவிட்டாலும் விசுவாசத்துக்கு
பிரதியுத்தரம் அருளப்படாவிட்டாலும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லி அந்த தொடர்ந்து போகிறோம் பாருங்க, ஒரு பாதையில அந்த தொடர்ந்து போகிறோம் பாருங்க, ஒரு பிரயாணம். அந்த பிரயாணம் தான் கர்த்தர் விரும்புகிறார். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால என் ஜனங்களுக்கு இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை முன்னிட்டு நான் சொல்ல விரும்புகிற காரியம், இந்த வேதத்தையும் வேத வசனத்தையே உங்க ஜீவனா மாத்துங்க. அதுதான் எனக்கு சோதரம் வார்த்தை, அதுதான் எனக்கு வல்லமை. நான் கடைக்கு உப்பு வாங்க போனா உப்புக்கேத்த ஒரு வசனம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வாங்குவேன். நான் வீட்டுல தோட்டத்துல ஒரு பழம் பறிக்க போனா, ஒரு காய் அறுக்க போனா, பைபிள்ல இருக்கிற பழத்தை சொல்லி ஒரு காயை வாசிச்சு அதை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் பழத்தை பறிப்பேன், காயை அறுப்பேன். அந்த மாதிரி ஒரு அடிப்படை வேத வாக்கியத்தின் ஜீவியோ நமக்கு வரணும். பிள்ளைகளுக்கு எதை வாங்கி கொடுத்தாலும் சரி, புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு எதை செஞ்சாலும் சரி, அதையுமே வசனத்தின் அடிப்படையில தேவ வசனத்தை முன்னிலைப்படுத்தி அதன்படி நீங்க செஞ்சு காட்டணும். அத அவங்க பார்க்கணும். அதுதான் இங்க ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது கர்த்தருக்கு உணர்த்துறத சொல்றேன். கதவு அடைக்கப்பட்டிருக்குன்னு பயப்படாதீங்க சகோதரி. வாசல் மூடப்பட்டிருக்குன்னு யோசிக்காதீங்க சகோதரனே. போன மாசம் பட்ஜெட்டு நல்லா இருந்துச்சு, இந்த மாசம் பட்ஜெட்டு ரொம்ப லோவா இருக்கு. இதுதான் உங்க ஆதங்கம். ஆனா பட்ஜெட்டுடைய எஸ்டிமேட் தான் லோவா இருக்குது தவிர ஆண்டவருடைய வல்லமை ஒன்னும் லோவா போயிரலையே, அவருடைய வார்த்தை ஒன்னும் பைபிள்ல அழிஞ்சிரலையே, அது இன்னும் அப்படியே தானே இருக்குது. இன்னைக்கு எஸ்டிமேட் குறையலாம், பட்ஜெட் குறையலாம், கர்த்தர் நினைத்த நாளைக்கே திறந்துடலாம். பொறுமையா இருங்க, நல்ல சோத்திரம் சகிக்க பழகுங்க. இன்னொன்னு சொல்றேன், இந்த தரித்திரியம், பஞ்சம், அடைக்கப்பட்ட காலம், மூடப்பட்ட காலம், நின்று போன காலங்கள்ல இந்த நேரத்துலதான் உங்க முகம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கணும். உங்களுடைய வாயின் வார்த்தை கம்பீரமா இருக்கணும். நான் சொல்றேனே, இந்த இத்தனை மாசங்கள் சமீபத்துல இவ்வளவு ஒரு இருண்ட நிலைமை. ஆனா எங்கேயுமே நான் போய் என் ஊழியம் இப்படி ஆயிருச்சு, நீங்க தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க, எனக்கு நல்ல ஒரு காரியம் நடக்கணும், இல்லாட்டி யார மூலமாவது கர்த்தர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தேவைக்காக ஒரு இடத்துல போய் நிக்கவும், கூட்டங்களுக்கு போன இடத்துல என் ஊழியத்துடைய பரிதாபத்தை சொல்லவும் நான் விரும்பவே இல்லை. அதற்கு பதில் இன்னொன்னு பண்ணேன். இந்த இவ்வளவு நெருக்கங்களுக்கு மத்தியில நான் எதெல்லாம் தாராளம் செய்யணுமோ நல்ல தாராளம் செஞ்சேன். நிறைய பேர் ஹோட்டல்ல கூட்டு போய் நல்ல நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், கடைகளுக்கு கூட்டு போய் நல்ல பொருட்கள் வாங்கி கொடுத்தேன். ஊழியங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை இல்லாமைக்கு மத்தியில் இருக்கிறத பண்ணிடுவோன்ட்டு எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சேன். எந்த அளவுக்கு தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்தணுமோ, வெளிப்படுத்துறதுல குறைவில்லாம வாழணுமோ, முடிஞ்ச வரைக்கும் அந்த தேவனுடைய கிரியை வெளிப்படுத்தினேன். அதன்படி வாழவும் செஞ்சேன். நான் போன இடங்கள்ல வந்த இடங்களை என்ன பார்த்துட்டு, என்ன பாஸ்டர் ஐயோ ஒரு மாதிரி ஆயிட்டீங்க, உங்களை பார்க்கவே பரிதாபமா இருக்குது, முன்ன மாதிரி முகம் இல்லை, ரொம்ப வாடி சுருங்கி போயிட்டீங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க போல் இருக்கு, ஐயோ ரொம்ப இல்லாம இருக்கீங்க போல் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் கூட கேட்கவே இல்லை. அதற்கு பதில்
அவர்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அவர்களுக்கு நன்மை செய்ய உதவி செய்யும். இதுதான் அந்த சத்தியத்தின்படியான வாழ்க்கை. இதுக்கு பேர் தான் வேதத்தின்படியான விசுவாச ஜீவி. விசுவாசம் என்ற வசனங்களை எடுத்து அது நிறைய பேசலாம். வசனம் இப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய காட்டலாம். ஆனா வாழணுமே. அப்ப உங்களுக்கு நான் கிருபையை முன்னிட்டு சொல்றேன், எந்த கதவு அடைக்கப்பட்டாலும், எந்த வாசல் மூடப்பட்டாலும், எந்த கிரியை நடக்காம போனாலும், பதில் வராமலேயே இருந்தாலும், ஐயோ கர்த்தர் நம்மளை விட்டு போயிட்டாரான்னு நினைக்க வேண்டிய கட்டாயம் வந்தாலும், ஒன்று சொல்றேன், நீங்க கையில் எடுத்த வேதத்தை கீழே வச்சிடாதீங்க. இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட விசுவாசத்தை விட்டுறாதீங்க. உறுதியா இருங்க. ரொம்ப உறுதியா பொறுமையா இருங்க. பைபிள்ல அற்புத அடையாளங்களுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. அதுல எந்த ஊழியக்காரர்களும் அதிகமா பயன்படுத்தாத ஒரு வசனம் தான் எனக்கு பிடிச்ச வசனம். அதைத்தான் நான் ரொம்ப நம்புறேன். என்னன்னா, ஒரு மனுஷன் படுவியாதி வந்து படுத்த படுக்கையில ஆயிட்டான். இப்போ அவனுக்கு உடம்பெல்லாம் வியாதி, அவன் எலும்பெல்லாம் வெளியே தெரியுது, அவன் சாப்பாடு சாப்பிடவே முடியல, சாப்பிட விரும்பல, ஏறத்தால அவன் படுகொலிக்கு போயிட்டான். படுகொலிக்குன்னா சவத்தை புதைக்கிற கல்லறை பக்கத்துல அவன் ஆத்துமா போயிடுச்சு. ஆனா பைபிள் சொல்லுது, அந்த வியாதிப்பட்டு எலும்பெல்லாம் வெளியே தெரிஞ்சு நிறைய வியாதி வந்து படுகொலிக்கு கல்லறைக்கு பக்கத்துல போன அவனுக்கு திடீர்னு ஆண்டவர் என்ன பண்ணார்னா இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்து அந்த கல்லறைக்கு பக்கத்துல போன அவனை பார்த்து அவர் சொல்றாரு, சோதரம், கர்த்தர் நல்லவர், நான் உன் ஆத்துமாவை ரட்சித்தேன் என்று சொல்றேன். சொல்லிட்டு அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, அவன் சோதரம், மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலும் ஆரோக்கியம் அடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். அதுல இன்னொரு வார்த்தை பாருங்க, சோதரம், இளம் மரம் போல அவன் கிளை விடுவான். இளம் மரம் போல அப்படின்னாக்கா கர்த்தர் நல்லவே. இந்த நமக்கு படுத்த படுக்கை, வியாதி நகரம், ஐயோ போராட்டத்தின் பிரச்சனை, எலும்பெல்லாம் வெளியே தெரியுது, சாப்பிட முடியல, தப்பி படைப்போன்ற நம்பிக்கை இல்லை, இனி உயிரோடு இருக்கவே மாட்டோம், அப்படி எல்லாம் வந்தாலும் அதுக்கு மத்தியிலையும் பொறுமையாயிருங்க, விசுவாசத்துல உறுதியாயிருங்க, வேத வசனத்துல தைரியமா இருங்க. இப்படி நீங்க செஞ்சு பாருங்களேன். இந்த வசனம் சொல்லுகிறபடி கர்த்தர் நல்லவே சொல்றோம், அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவருடைய நீதியின் பலனை கொடுப்பார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவர் அவனுக்கு சொல்றோம், அவன் மேல் பிரியமாகி அவட பலனை திரும்ப கொடுத்தார். இதே மாதிரிதான் உங்களுடைய பொறுமைக்கு ஒரு பலன் கிடைக்கும் பிரதர். உங்க பொறுமைக்கு ஒரு பலன் கிடைக்கும் சகோதரி. நல்ல பொறுமையா இருங்க, இன்னும் அதிக ஸ்தோத்திரத்தோட இருங்க. இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடாத சில காரியம் உண்டு. அதாவது கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் போது, வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கும் போது, எந்த நன்மையும் சேமமும் வராத போது, ஜெபம் கேட்கப்படாத போது, சோதர விசுவாசம் தள்ளாடும் போது, கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே உத்தரவு கொடுக்காத போது, எதிர்பார்க்காத போராட்டங்கள் வரும்போது என்ன செய்யக்கூடாது என்பதை கிருபையை முன்னிட்டு சொல்லுறேன். முதலாவது நம்பர் 1, தனிமையா இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. எங்கேயுமே எப்பயுமே தனியா இருக்காது. ஒண்ணு மனைவியோட இருங்க, புருஷனோட இருங்க, இல்லையா பிள்ளைகளோட இருங்க.
இல்ல சூழ்நிலையே இல்லையா? யாராவது உறவினர்கள், சொந்த பந்தங்கள், நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள், நல்ல பரிசுத்த வாழ்க்கைகள், நல்ல பரிசுத்தவான்கள், நல்ல தேவனுக்காக சத்தியத்தை மட்டும் பேசுகிறவர் யார், அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்கள்ட்ட பேசுங்க, நன்மையான காரியத்தை பகிர்ந்து கொள்ளுங்க, விசுவாச அறிக்கைகளை சொல்லுங்க, இந்த கடந்த காலத்து நடந்த சாட்சிகளை சொல்லுங்க. எப்படியாவது யார்கிட்டையாவது ஒரு கனெக்டிங்ல இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நாட்கள்ல முதலாவது கதவை அடைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு எந்த தொடர்பு இல்லாம தனிமையா இருக்கிறத ஃபுல்லா அவாய்ட் பண்ணும். தனிமையா இருப்பது மனுஷனுக்கு நல்லது அல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, கர்த்தர் நல்லவன். உங்களை அறியாமலேயே உங்க வாய் நிறைய புலம்ப ஆரம்பிக்கும். உங்க உதடுகள் நிறைய வார்த்தைகளை தனிமையா இருக்கும் போதே, சும்மா படுத்து இருக்கும் போதே கொட்ட ஆரம்பிக்கும். இப்போ நீங்க செய்ய வேண்டிய ரெண்டாவது காரியம் என்னன்னா, கூடுமான வரைக்கும் எந்த அளவுக்கு வாயை நல்லா இழுத்து மூட முடியுமோ நல்ல வாயை மூடிடும். உதட்ட நல்லா இறுக்கி அடைக்க வேண்டிய அளவுக்கு அடைச்சிக்கும். வாயை மூடுறதும் உதட்ட அடைக்கிறதும் தான் நீங்க ஜெயம் பெறுவதற்கான ரெண்டாவது வழி. யாரும் கேட்க மாட்டாங்க, எதுவும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா நீங்களாவே புலம்புவீங்க. உங்களை அறியாம அந்த புலம்பல் சில நேரத்துல என்ன ஆயிரும்னா, அதுவே கர்த்தருக்கு முன்பாக குற்றமாகவும் பாவமாகவும் மாறிடும். யோபு ஒரு வார்த்தையை சொல்றார் பாருங்க. யோபு 42:3 அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிறவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் அறியாததையும் அளப்பினேன். யோபுவே சொல்றார். 3 காரியத்தை சொல்றார். ஒண்ணு, எனக்கு தெரியாததெல்லாம் அளப்பினேன். ரெண்டாவது, சொத்துறோம் எட்டாதத அளப்பினேன். மூணாவது, அறியாதத அளப்பினேன். இதனாலதான் சொல்றேன், உங்க நெருக்கத்தின் காலத்துல, இடுக்கத்தின் காலத்துல, விசுவாச பரீட்சையின் காலத்துல, ஆவிக்குரிய சோதனையின் காலத்துல கூடுமான வரைக்கும் வாயை நல்லா மூடுங்க. உதட்டை இழுத்து பிடிச்சி அடைச்சி வைங்க. இதை நீங்க செஞ்சு பாருங்களேன். உங்களை மீறி உங்களுக்குள் நுழைய வேண்டிய பாவம் அது தானாகவே வெளியே போயிடும். அந்த மீறுதல் உங்களை தொடராது. அப்ப முதலாவது செய்யக்கூடாது என்ன? கூடுமான வரைக்கும் யாருமே இல்லாம தனிமையா இருக்காதீங்க. ரெண்டாவது, வீணான வார்த்தைகளை அல்லது தேவனுக்கு விரோதமான, கர்த்தருக்கு விரோதமான, வசனத்துக்கு விரோதமான, இல்லாட்டி நடக்கலையே, நிறைவேறலையே, கிடைக்கலையே, வரலையே போல இந்த மாதிரி புலம்பல். இந்த யோபு 42:3 வசத்துல தெரியாதது, எட்டாதது, அறியாதது, இதெல்லாம் அளப்புதல். இந்த அளப்புதல் மட்டும் வாயில வராதபடிக்கு தயவு செய்து காத்துக்கொள்ளும். மூணாவது, இந்த நெருக்கம், இடுக்கம், தனிமை, அடைக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது, உத்தரவில்லாதது, பதில் இல்லாதது, பேதலித்து போன இந்த காலத்துல செய்யக்கூடாத மூணாவது காரியம் என்ன தெரியுமா? நான் உபவாசம் ஜெபம் பண்ண போறேன். தயவு செய்து பண்ணாது. இது மிகப்பெரிய சொதுரம், துரோகம். இது மிகப்பெரிய துரோகம். நான் உபவாசம் ஜெபம் பண்ண போறேன், நான் இந்த நேரம் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஏதாவது அதனாலதான் கர்த்தர் கோச்சிக்கிட்டார் போடுறது, நான் அப்படியே சொத்துறோம், நான் உபவாசம் போட்டு உடம்ப ஒடுக்கி காத்திருக்க போறேன். இது வேதத்துக்கு விரோதமான ஒரு சத்தியம், வேதத்துக்கு விரோதமான ஒரு உபதேசம், வேதத்துக்கு விரோதமான ஒரு உடன்படிக்கை. நான் சொல்றேன், இந்த அடைக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, மூடப்பட்ட, திறக்கப்படாத நெருக்கடியின் காலத்துல நல்லா சாப்பிடுங்க. என்ன கிடைக்குதோ
அதுதான் வேணும் இதுதான் வேணும் கிடையாது. கிடைக்கிறத சாப்பிடுங்க. எது இருக்கிறதோ நல்லா குடிங்க. ஒரு ஜூஸ் குடிக்கலாம், ஒரு காப்பி குடிக்கலாம், ஒரு சூப்பு குடிக்கலாம், நல்ல தண்ணி குடிக்கலாம். விடிஞ்ச உடனே பல்லு விளக்கிட்டு வெறும் வயிற்றுல நல்ல ஒரு செம்பு 1.5 செம்பு தண்ணி எடுத்து வெறும் வயிற்றுல தினம் குடிச்சு பாருங்க. இது நான் ஒரு மெடிசனா உங்களுக்கு சொல்றேன். பிராக்டிக்கலா செஞ்சு பாருங்க. காலையில் எழும்புங்க, பல்லு விளக்குங்க, முகத்தை கழுவுங்க, வெறும் வயிற்றுல காப்பி டீ ஜூஸ் எதுவுமே இல்லாம ஒரு செம்பு 1.5 செம்பு உங்க மூச்சு முற்ற வரைக்கும், வயிறு பெருக்கிற வரைக்கும், இனி குடிக்கவே முடியாதுன்ற அளவுக்கு நல்ல பச்சை தண்ணி. நீங்க ஐஸ் வாட்டர் குடிக்க வேண்டாம், சுடு தண்ணி குடிக்க வேண்டாம், வெது குடிக்க வேண்டாம். நார்மல் வாட்டர் பச்சை தண்ணி எடுத்து மூக்கு முட்டை நல்லா குடிங்க. அது குடிச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் பாருங்க, உங்க பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் கிளீன் ஆயிடும். வயிற்று இருக்கிற அசடு அசுத்தம் எல்லாம் தானாவே வெளியே போற. அப்போ இந்த நாட்கள்ல நல்லா சாப்பிடுங்க. அப்புறம் நல்ல ஜூஸ் குடிங்க, நல்ல தண்ணி குடிங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்களா, வீட்டுல இருக்குதா, கிடைச்சதா, அதை இதை அவாய்ட் பண்ணாதீங்க. நான் சாப்பிட்டு என்ன செய்ய போறேன், நான் தின்னு என்ன செய்ய போறேன், இந்த நிலைமை இப்படி இருக்கு, இது நான் சாப்பிட்டுதான் ஆகணுமா, அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, நான் சாப்பிடாட்டி பரவாயில்ல. இது எல்லாமே கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள். இந்த நாட்கள்ல நல்லா சாப்பிடுங்க. ஓ கர்த்தர் நல்லவன். அப்போ ஒண்ணு, கூடுமான வரைக்கும் தனியா இருக்காதீங்க. 2வது அளப்பாதீங்க, புலம்பாதீங்க. 3வது இந்த வரட்டு உபவாசம், முரட்டு உபவாசம் இருக்கவே இருக்காதீங்க. உங்க ஜெபம் கண்டிப்பா கேட்கப்படாது. இது 3 ரொம்ப முக்கியம். 4வது என்னன்னாக்கா, நான் கர்த்தர் நல்லவன், இப்போதான் நான் ஒரு 5 மணி நேரம் ஜெபிக்க போறேன், நான் ஒரு எங்கேயாவது போயிட்டு காட்டுக்குள்ள உட்காந்துட்டு மலையில உட்காந்துட்டு கதவு சாத்திட்டு 6 மணி நேரம் ஜெபிக்க போறேன். தயவு செய்து இந்த மாதிரி நேரங்கள்ல ரொம்ப ஜெபிக்கணும் முடிவெடுக்கிறது முதலாவது நிப்பாட்டு. இதெல்லாம் நான் வேதத்துக்கு விரோதமா பேசல, கர்த்தருடைய கிருபையை முன்னிட்டு சொல்றேன். ஸ்தோத்திரம். அப்ப இந்த நாட்கள் ரொம்ப ஜெபிக்கணும், ரொம்ப அழுகணும், ரொம்ப முடிவெடுக்கணும் பண்ணாதீங்க. அப்ப என்னதான் பண்ணணும்னாக்கா, கர்த்தர் நல்லவன், நல்லா படுங்க, நல்லா தூங்குங்க. இப்ப ஏன் இந்த நாட்கள் ஜெபிக்க கூடாதுன்னு சொல்றேன் பாருங்க. எலியாவை பார்த்து இயேசுவேல் சொல்றார், நாளைக்கு எலியாவுடைய தலை அவன் உடம்புல இருக்காது, நான் அதை வெட்டு 1 துண்டு 2 மாத்த போறேன், அவன் தலை எடுக்க போறேன். இப்ப இந்த செய்தி வந்த உடனே எலியா புறப்பட்டு போய் என்ன பண்ணாரு, நல்ல கேரி தாற்றங்கரையில போய் நல்லா படுத்து அருமையா தூங்கிட்டார். ஐயோ இயேசுவேல் வரப்போறா, என் கழுத்தை வெட்ட போறா, என் உடம்பு விட்டு கழுத்து போகும்போது துடிக்கல, நல்லா படுத்து தூங்கிட்டார். தூங்கின அவருக்கு தான் அவட தலைமாட்டுல சூடான அப்பமும் தொதுரும் இறைச்சியும் வந்து கிடைச்சு. 1. 2வது கர்த்தர் நல்லவன். ஆதாம் எடுத்துக்கொள்ளுங்க, ஆண்டவர் இப்ப ஆதாமுடைய உடம்பையே கிழிக்க போறார். கிழிச்சுதான் உள்ள இருந்து ஒரு எலும்பையே உருவ போறாரு. அப்போ ஆதாமுக்கு ஆண்டவர் என்ன வர பண்ணாரு, எப்பா உனக்கு உலகத்துல ஆபரேஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு அங்க நல்ல ஆபரேஷன் பண்ண நேரத்துல அவன் எலும்ப ஒரு நேரத்துல கர்த்தர் அவனுக்கு அயர்ந்து நித்திரை கொடுத்து, எலும்பே போகுது, ஐயோ என் எலும்பு போயிடக்கூடாது அப்படின்னு இருக்கல, அவன் பாட்டுக்கு நல்லா படுத்து தூங்கிட்டான். அதனுடைய விளைவுதான் ஏற்ற துணை கிடைச்சு. அப்ப இந்த பயங்கரமான இடுக்கன், பயங்கரமான சோதனை, பயங்கர தரித்திரியம், பயங்கர வேதனை, ஒரே சோதனை அடைக்கப்பட்ட நேரத்துல நான் என்னுடைய ஜெப வாழ்க்கை காட்ட போறேன்னு கொடி பிடிக்காது. இன்னும் கூட நான் சொல்லுவேன், அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சா பேதுருவை வெட்டு 1 துண்டு 2 பண்ண போறாங்க. அவனை எல்லாருக்கும் முன்னாடி பலி கொடுக்க போறாங்க, கழுமரத்துல ஏத்த போறாங்க.
ஆனா நாள் ராத்திரி என்ன ஆச்சு? ஐயோ, மறுநாள் காலையில ஏறோதும் ஜனங்களும் வந்து என்னை பண்ண போறாங்களே, யோபு உட்காந்து அழுதுட்டு இருக்கல, அதுக்காக விண்ணப்பிச்சுட்டு இருக்கல. அவன் பாடு சிறைச்சாலையில் போனா நல்லா தூங்கிட்டு, அயர்ந்த தூக்கம்னா சரியான தூக்கம். எந்த அளவுக்கு? ஒரு தூதனே உள்ள வந்தாச்சு, ஆனா பேதுருக்கு தெரியல. அப்புறம் பேதுரு கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே போற, அப்பயும் பேதுரு அந்த அளவுக்கு நல்ல தூக்கம். அந்த சோதனை காலத்துல அவன் நல்ல ஓய்வு. ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் இப்ப முட்டி போட்டு அழுது அதை இதை பண்றதை விட நான் பாட்டுக்கு ஓய்வு எடுப்பேன், என் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பேன். அந்த நம்பிக்கையில பாட்டு படுத்துட்டான். அதோட விளைவு என்ன? தூதனை கர்த்தர் அனுப்புனாரு, 4 கதவும் தானா திறந்துச்சு, அவனை கர்த்தர் சாட்சியா கொண்டு வந்தாரு, திரும்ப அப்போஸ்தலனாவே மாத்திட்டார். இது எல்லாத்த விட சோதனை வரும்போது, கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் போது, ஐயோ வாசலே இல்லை, வழியே இல்லைன்னு இருப்போம். அப்பதான் ஜெபிக்கணும்னு நிக்காதீங்கன்னு சொல்றதுக்கு இன்னொரு பெரிய ஆதாரம் என்னன்னா இயேசுதான். இயேசுவும் சீசர்களும் படகுல போயிட்டு இருக்கு, கடல் கொந்தளிக்குது, தண்ணி படகுக்கு உள்ள வருது. ஓ சோத்திரம், அங்க எல்லாருடைய இருதயமும், படகு ஆடுதோ இல்லையோ அப்போஸ்தலருடைய இருதயம்லாம் ஆடுது. எல்லாம் இப்ப சாக போறோம்ன்றாங்க. எல்லா சீசருடைய கண்ணுக்கும் சாவு தெரியுது. ஆனா பைபிள் சொல்லுது, இயேசு தலையணையை வைத்து படுத்திருந்தான். கடலே கொந்தளிச்சாலும், படகே கவல வேண்டிய நேரம் வரும்போது, சீசர்கள்லாம் சாவுல அரண்டு மிரண்டுட்டு இருக்கும்போது, இயேசு கப்பலின் பின்னணியத்தில் தலையணை வைத்து உறங்கினார். அப்போ இந்த நாட்கள்ல நான் அப்படி பண்ண போறேன், பண்ணவே பண்ணாது. ஏன்னா நீங்க பலவீனப்பட்டு போயிருக்கீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும், நீங்க நெருக்கப்பட்டு போயிருக்கீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும், ரொம்பவும் அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். இப்ப வேலை செய்ய வேண்டியது யாரா? கர்த்தரும் கர்த்தருடைய தூதர்களும் தான். தேவனும் தேவனுடைய தூதர்கள் தான் செய்யணும். அதை விட்டுட்டு நான் சாவியை எடுப்பேன், கதவை திறப்பேன், நான் சுத்துறோம், அதை பண்ணுவேன், இரும்ப உடைப்பேன், சங்கிலி அறுப்பேன்னாக்கா உங்களுடைய மாம்சத்தின் சரீரத்தின் பலத்தை தான் நீங்க பிரயோகிப்பீங்களே தவிர பெரிய பலன் இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க? 2 தான். ஒண்ணு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நல்லா படுத்து தூங்குங்க, நல்ல சரீரத்துக்கு ஓய்வு கொடுங்க, இருதயத்துக்கு ஓய்வு கொடுங்க, மனதுக்கு ஓய்வு கொடுங்க. 2வது, கர்த்தர் நல்லவே. இந்த நாட்களை தான் நீங்க என்ன பண்ணா, ஆவிக்குரிய புஸ்தகங்கள் படிக்கணும். நல்ல மிஷனரிகளுடைய புஸ்தகங்கள், நல்ல இரத்த சாட்சிகளின் புஸ்தகங்கள், போர் ஜெபித்து ஊழியத்திலே சாதித்தவருடைய சாதனையாளருடைய புஸ்தகங்கள், இந்த மாதிரி தேவ மனிதருடைய ஆவிக்குரிய அடிச்சுவடுகள் ஆகிய புத்தகங்களை படி. இதெல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தைரியமா நான் சொல்லுவேன், இந்த கர்த்தர் உங்களோடு இருந்து கிரியை செய்றார். இதுதான் அந்த விசுவாச வாழ்க்கை வாழ்றவங்க, இதுதான் அந்த வசனத்தின்படி தன் ஜீவியத்தை கட்டமைத்து கொண்ட அந்த கட்டுப்பாட்டாளர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை. இதெல்லாம் தயவு செய்து கடைபிடிச்சு பாருங்க. இந்த நெருக்கத்தின் காலத்துல, வேதனையின் காலத்துல, அடைக்கப்பட்ட காலத்துல சுதந்திரம் புலம்பாதீங்க, பொறுமையா இருங்க. நான் இந்த நாட்கள்ல ரொம்ப பொறுமையா இருக்கேன், ரொம்ப மௌனமா இருக்கு. இவ்வளவு காலம் வீட்டுல நான் தனி மனுஷனா இருந்தேன், அதனால நான் சாப்பிடாட்டி யாருக்கு தெரியாது, நான் செலவழிக்காட்டி யாருக்கு தெரியாது. நான் வேணும்னா செலவழிப்பேன், வேண்டாம்னா செலவழிக்க மாட்டேன். விருப்பம் இருந்தா சாப்பிடுவேன், இல்லாட்டி சாப்பிட மாட்டேன். அப்பயே என் தேவைகள் நெருக்கங்கள் வந்தாலும் வெளியேப்படுகிறேன். ஆனா இப்போ நான் மட்டும் இல்லை, மூத்த மகன் இருக்காரு, மருமக இருக்கா, பேத்தி இருக்கா, எல்லாம் இருக்கா. இத்தனை பேர் வச்சுக்கிட்டு தான் இந்த விசுவாச வாழ்க்கையில் போயிட்டு இருக்கு. இத்தனை பேர் வச்சுக்கிட்டு தான் வேதத்தின்படி வாழ்ற, இத்தனை பேர் வச்சுக்கிட்டு தான் இன்னும் சோர்ந்து போகாம கர்த்தருக்கா ஓடிட்டு இருக்கு. இத்தனை பேர் வச்சுக்கிட்டு தான் எந்த குறைவும் இல்லாம பராமரிச்சிட்டு இருக்கு. இதுதான் விசுவாச வாழ்க்கை, இதுதான் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாருடைய ஜீவியம். ஆனபடினால்
நான் தைரியமா கிருபை முன்னாடி சொல்லுவேன், ஓ கர்த்தர் நல்லவர், இன்னும் உங்க ஜீவனுக்கு எந்த ஆபத்தும் வரல, இன்னும் உங்க உயிருக்கு எந்த இடுக்கமும் வரல. அப்ப கர்த்தர் உங்களோட இருக்கிறான்னு அர்த்தம். பொறுமையா இருங்க, கர்த்தருக்குள் இருங்க. இன்னைக்கு இல்ல நாளைக்கு நடக்கும் நம்புங்க, நாளைக்கு இல்ல அடுத்த வாரம் நடக்கும் நம்புங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், வேதம் சொல்லுகிறது, நான் இளைஞனும் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். நீதிமான்கள் ஒருவேளை அப்பத்துக்கு இறைந்து திரிந்ததை நான் கண்டதே இல்லை. நான் சத்தியமா சொல்றேன், சத்தியத்தை சொல்றேன். இவ்வளவு நேரம் என் சுத்திர போராட்டத்தை சொன்ன நான் இப்ப சொல்றேன், உங்களுக்கு ஒரு நன்மையின் கதவு திறக்கிற வரைக்கும், உங்களுக்கு ஒரு அற்புத வாசல் திறக்கப்படுற வரைக்கும், உங்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் அவர் உங்களை பட்டினியா விடவே மாட்டார் சிஸ்டர். அவர் உங்களை பட்டினியா விடவே மாட்டார் பிரதர். அவர் உங்களுடைய சொத்திரம் கையேந்தி படைக்கிறதுக்கு விட மாட்டார். கடன் வாங்கி ஜீவிக்கணும் என்பதற்கு கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ கண்டிப்பா வரும். நீங்க எங்கேயோ போய் போன் பண்ணி சுத்தி உழைச்சு பேசி லைட்டா கொஞ்சம் சிரிச்சு அவங்களுக்கு அப்படி புரிய வைக்கிற மாதிரி புரிய வச்சு அதனால ஒரு நன்மை வந்துச்சு, அது கர்த்தர் கொடுத்தாருன்னு சொன்னா நான் அதை ஏத்துக்கவே மாட்டேன். நீங்க ஸ்தோத்திரத்தோட இருங்க, இருங்க, விசுவாசத்துல உறுதியா இருங்க, சத்தியத்துக்காக ஜீவிப்பேன்னு சொல்லுங்க. உங்களுடைய தேவையோ பிள்ளைகளுடைய தேவையோ எந்த தேவையா இருந்தாலும், நான் இவ்வளவு நெருக்கத்துக்கு மத்தியில அந்த நீதியின் பலன், அந்த நன்மை செய்யறது பாருங்க, அதை விடக்கூடாது என்பதில் உறுதி. நேற்றைக்கு நான் மதுரைக்கு போயிருந்தேன். போயிட்டு எனக்கு காலையில சாப்பிட நேரம் இல்லை, பகல்லையும் சாப்பிட முடியல, நேரம் இல்லை, அப்படியே வந்துட்டு அப்ப வர்ற வழியில என் கூட 2 பேர் அவங்களை கூப்பிட்டு போய் ஒரு சோதரம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், ஒரு டீ ஷாப், அங்க 2 வடை, ஒரு கேசரி, ஒரு காஃபி ஆர்டர் பண்ணி நாங்க 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ அந்த இடத்துல ஒரு வாலி பையன் அவன் வந்து சொல்றான், நாங்களே இன்னும் சாப்பாடு சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இல்லை, அதை நான் வெளியில சொல்லல. ஆனா அந்த நேரத்துல ஒரு வாலி பையன் சொல்றான், சார் கோச்சிக்காதீங்க சார், எனக்கு பசிக்குது, சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுங்கன்றான். அப்போ உனக்கு உடனே ஏதாவது காசு கொடுக்கணும், இல்ல சார் எனக்கு சாப்பாடு மட்டும் வேணும். சரி என்ன வேணும் அப்படின்னு, எனக்கு ஒரு தோசை வாங்கி கொடுங்க. தோசையா இல்ல என்ன வேணும், எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா நல்லது, திரும்ப திரும்ப சாப்பாடு. சரின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலைக்கு மத்தியில உடனே அவனை நான் சாப்பிட்டு இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு பக்கத்துல ஹோட்டல்ல கூட்டு போய் அங்க சாப்பாடு இருக்கான்னு கேட்டு ஆர்டர் பண்ணேன். ஒருத்தர் சாப்பாடு இருக்குன்னா இன்னொருத்தர் இல்லைன்னா அப்புறம் நான் சொன்னேன், ஏதாவது ஒன்று பண்ணுங்க, அவன் பசிக்குதுன்றாரு, அவருக்கு சாப்பாடு கொடுங்க. அப்புறம் இல்லை சார் தோசை கொடுக்குறேன்னு சொன்னோடனே அவன்கிட்ட கேட்டேன், எனக்கு ஒரே ஒரு தோசை போதும் அப்படின்னா. அப்புறம் சரின்னு கொடுக்க சொல்லிட்டு நான் சொல்ற கேஷ் கவுண்டர்ல சொன்னேன், இல்லை அவனுக்கு 2 தோசை கொடுத்துருங்க, அவன் முடிஞ்சா சாப்பிட்டோம், இல்லாட்டி 1 பேக் பண்ணிக்கிட்டோம், அதனால நீ 2 தோசை நீங்க கொடுத்துருங்க சொல்லி அது நல்ல ஸ்பெஷல் தோசையா ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து அவனை வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். அதை வாங்கி கொடுத்துட்டு வெளியே வந்த பிறகு என் கூட ஒருத்தர் வந்தார், அவரை கூட்டு போய் அவருக்கு நல்ல பிராண்டட்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அவருக்கு ஒரே பிரமிப்பு, கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அவரு எல்லாம் வாங்கி கொடுத்த பிறகு பரிசுத்தம் மட்டும் சொன்னா அவருடைய கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. என்ன பாஸ் இப்படி என்ன பண்றீங்க? நான் இல்லை, நீங்க வந்தீங்க, இந்தாங்க ஞாபகமா வச்சுங்க, இது கர்த்தருடைய ஊழியத்துக்கள்ட்டு அவருக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து. இப்போ இது ஏன் இதுதான் நாம் கர்த்தருடைய நீதியை வெளிப்படுத்துவது. என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, அது ஒரு 1,500 ரூபாய் இல்லாட்டி 2,000 ரூபாய் எடுத்து
ஒரு 4 பேருக்கு ட்ரெஸ், ஒரு 5 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன்னா அது நன்மை அப்படின்னு பேர். அதுக்கு பேர் நன்மை. என்கிட்ட இருக்கு, நான் நன்மை செஞ்சேன். ஆனா என்கிட்ட இல்ல, என்கிட்ட இருக்கிறது கிட்டத்தட்ட இடுக்கத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரும் தான் இருக்கு. அந்த இருக்கிறது இடுக்கத்தின் அப்பம், கையில இருக்கிறது உபத்திரவத்தின் தண்ணி. அந்த இடுக்கத்தின் அப்பத்துல இருந்து கொடுக்கிறோம் பாருங்க, இதுக்கு பேர் தான் நீதி. அப்ப நீங்க நன்மை செய்யறவங்களா இருக்கணுமா, நீதி செய்யறவங்களா இருக்கணுமான்றது நீங்களே தீர்மானம் பண்ணுங்க. என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குது, நான் 1,500 2,000 ரூபாய்க்கு தாராளம் பண்றேன்னா அது நன்மை செய்யறேன். ஆனா என்கிட்ட வெறும் 1,000 ரூபாய் தான் இருக்குது, வேற ஒண்ணுமே இல்லை. அந்த 1,000 ரூபாயில ஒரு 650 ரூபாய் 700 ரூபாய சிலருக்கு நான் பண்றேன் அப்படின்னா இதுதான் தேவனுக்குள்ளாக நீதியை செய்வது. நான் கொஞ்சம் ஓப்பனா சொல்றேன், இன்னைக்கு நன்மை செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நன்மை செய்வதற்கு நிறைய பேருக்கு தெரியுது, ஆனா நீதி செய்வது என்ன அது தெரியல. தெரிஞ்சாலும் அது செய்யறதுக்கு மனசு வர்றதில்லை. ஆனா நீங்க கர்த்தருக்காக வாழ்றது உண்மைன்னா, கர்த்தரோடு இருக்க விரும்புறது உண்மைன்னா, கர்த்தர் உங்களோடு இருக்கணும் நீங்க நினைக்கிறது உண்மைன்னா, நன்மை செய்யுங்க. நன்மையை விட நீதியை செய்யுங்க. உங்கள்கிட்ட நிறைய இருக்கிறதுல செய்யுங்க, அதை விட இல்லாத போது இன்னும் செய்யுங்க. அதை கர்த்தர் பார்ப்பான், அதை கர்த்தர் பார்ப்பான். எனக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து பெறக்கூடிய நன்மையில நான் ரொம்ப நாளா விரும்பிட்டு இருக்க ஒரே ஒரு நன்மை உண்டு. கர்த்தர்கிட்ட இருந்து ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறேன். நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட எனக்கு வானம் வேணும், பூமி வேணும், அண்டா வேணும், குண்டா வேணும், அதெல்லாம் கேட்பாங்க. ஆனா நான் கர்த்தர்கிட்ட விரும்பி கேட்கிற எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணு என்னன்னாக்கா, அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 21 சங்கீதம் 3வது வசனம், சங்கீதம் 21:3, உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் கற்பிக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் கற்பிக்கிறீர். நான் ஆண்டுகிட்ட ஓப்பனா கேட்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, எனக்கு பங்களா வேணும் அப்படிலாம் இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் தான். ஆனா அந்த ஆசீர்வாதம் நீர் கொடுத்தாலும் என்ன ஆசீர்வாதம்னா உத்தம ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அது வார்த்தைக்கு பதில். ஆனா நான் கொடுக்கிறதுனால எனக்கு கொடுத்தாரு இந்த ஆசீர்வாதத்தை நான் கேட்கல. நான் கேட்கிற ஒரே ஒரு ஆசீர்வாதம் உத்தம ஆசீர்வாதம். நான் மனசாட்சிக்கு விரோதமா நடக்கல, என் மனசாட்சிக்கு துரோகம் பண்ணல, நான் நன்மை செய்ததை விட நீதியை செய்தேன். அதனால இதெல்லாம் பார்த்த கர்த்தர் அதை ஒட்டுமொத்தமா சேர்த்து அந்த உத்தமத்துக்காக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா போதும். ஆசீர்வாதத்திலேயே ரொம்ப சிறந்த ஒரு ஆசீர்வாதம் இந்த உத்தம ஆசீர்வாதம். இந்த உத்தம ஆசீர்வாதம், இந்த உத்தமத்துக்கு கிடைக்கிற பலன், இந்த உத்தமத்துக்கு கிடைக்கிற நன்மை வேற எதுக்குமே இல்லை. ஓ கர்த்தர் நல்லவன், வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றைக்கு நிற்கும். ஆனா எனக்கு வேண்டியது உத்தமம். நான் வாழும்போது உத்தமமா வாழ்ந்தேன், செய்த ஊழியத்தை உத்தமமா செஞ்சேன். ஓ நீதியை நடப்பிக்க வேண்டியது நீதியை நடப்பித்தேன். இதெல்லாம் பார்த்து ஓ கர்த்தர் நல்லவை, உத்தமமானவர்களே உள்ளே வாருங்கள், கர்த்தர் ராஜ்யத்துக்கு அழைப்பாரே. அந்த உத்தம ஆசீர்வாதம். இங்க 2 ஆசீர்வாதம் இருக்கு. ஒண்ணு உத்தம ஆசீர்வாதம், 2வது பொற்கிரீடம். இந்த உத்தம ஆசீர்வாதம் என்பது நான் ஓடின ஓட்டம், பட்ட பாடுகள், தேவனுக்காக செஞ்ச ஊழியங்கள், என்னுடைய பிரயாசம்,
என் நம்பிக்கை, என் விசுவாசம், வேதத்தின்படியான ஜீவித்த ஜீவியோ, இதுக்கெல்லாம் கிடைக்கிற பலன் இந்த பூமிக்குரியது உத்தம ஆசீர்வாதம். ஆனா இதை விட இன்னொன்னு இருக்குங்க. அதுதான் நான் பொற்கிரீடம். இந்த பொற்கிரீடம் பூமிக்குரியது கிடையாது. அது பரலோக ராஜ்யத்துக்குரியது. அது பரலோக ராஜ்யத்துக்குரியது. அதுதானே நமக்கு நோக்கம், அதுதானே நம்முடைய எதிர்பார்ப்பு. அதை தரிப்பிக்காவிட்டால் ஐயோ, தலையிலிருந்து கிரீடம் விழுந்ததை போல இருக்கு. இந்த பொற்கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் அடைக்கப்பட்டிருந்தாலும், தடை பண்ணப்பட்டிருந்தாலும், மூடப்பட்டிருந்தாலும், இல்லாமல் போனாலும், எந்த நிலைமை வந்தாலும் கர்த்தரை சார்ந்திருக்கும். இல்லாமைக்கு மத்தியிலே, நெருக்கத்துக்கு மத்தியிலே, குறைவுக்கு மத்தியிலே, இடுக்கத்துக்கு மத்தியிலே கர்த்தரை சார்ந்திருக்கும். ஒரே ஒரு நோக்கம், இந்த பூமியில இருக்கும்போது எனக்கு உத்தமத்துக்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதம் வேணும். நான் செத்து தேவனிடத்தில் சேரும்போது என் தலையில ஒரு பொற்கிரீடம் சூட்டப்பட வேண்டும். இதுதான் வாஞ்சை, இதுதான் விருப்பம், இதுதான் எதிர்பார்ப்பு. இதை மட்டும் இந்த ஒரு அனுபவத்தில் நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஏதன் மீது உங்களுக்கு நாட்டம் ஓட்டம் இருக்காது, எதன் மீதும் ஆசாபாசங்கள் இருக்காது. எனக்கு என் வாழ்க்கை உத்தமமான வாழ்க்கை. அந்த உத்தமத்துக்கு பலன் கிடைச்சா, ஆசீர்வாதம் கிடைச்சா போதும். நான் செத்த போது பொற்கிரீடம் எனக்கு கிடைச்சா போதும். அதுதான் எனக்கு தேவை. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு ஆவியானவர் மாறப்படுத்தினோம். நான் சுத்திர வெளிப்படையாய் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஒளிவு மறைவு இல்லாமல் பேசியிருக்கிறேன். விசுவாச வாழ்க்கை என்றால் எது என்பதை வாழ்ந்து காட்டி உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கம் என்றால் எது என்பதை உங்களுக்கு அப்படி விளங்க காட்டியிருக்கிறேன். தயவு செய்து இந்த கடைசி காலத்துல விசுவாச வாழ்க்கையை வாழ பழகுங்கள். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாலாக மாற பழகுங்கள். எந்த சூழலிலும் அலப்பிடாதீங்க. அறியாததையும் தெரியாததையும் கேள்விப்படாததையும் அளப்பாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தனிமையா இருந்து விடாதீங்க. காரணமில்லாத வைராக்கிய உபவாசங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. கூடுமான வரைக்கும் பொறுமையாயிருங்க, சகித்து கொண்டே இருங்க. நீங்க இவ்வளவு நாள் செய்தது நன்மையா இருக்கட்டும். இனி நீங்கள் செய்ய வேண்டியது நீதியை செய்யுங்கள். நன்மை செய்வதை விட நீதியை செய்யுங்கள். அந்த நீதிதான் உங்களை தற்காக்கும். அந்த நீதிதான் உங்களை தற்காக்கும். கர்த்தர் நல்லவன். ஆண்டுட்டு நான் கேட்கிறேன், எனக்கு இந்த சங்கீதம் 21:3 அந்த உத்தம ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் ஐயா. அவங்க டொயோட்டா கார் வச்சிருக்காங்க, எனக்கும் டொயோட்டா கார் வேணும். அவங்க சொந்த வீடு கட்டிருக்காங்க, எனக்கும் சொந்த வீடு வேணும். அவங்க பெரிய ஸ்தாபனத்தை வச்சிருக்காங்க, நானும் பெரிய ஸ்தாபனத்தை. எனக்கு அந்த விருப்பமே இல்லை. எனக்கு அதெல்லாம் யோசனை கிடையாது. எனக்கு ஒன்னே ஒண்ணு, என் உத்தமத்துக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அது கிடைக்கிற வரைக்கும் என் உத்தமத்தில் நிலைப்பேன். அது கிடைக்கிற வரைக்கும் என் உத்தமத்தில் நிற்பேன். அது கிடைக்கிற வரைக்கும் உத்தமத்தை கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்துவேன். ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும், அந்த உத்தமத்தின் ஆசீர்வாதம் மகிமையாய் வரும், ஏராளமாய் வரும். அடைப்பட்டவனும் தடைப்பட்டவனும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வரும். வலை கிழிந்து போகத்தக்கதாய் வரும், படகுகள் அமிலத்தக்கதாய் வரும். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும். கர்த்தர் நல்லவே. இரண்டாவது, அந்த பொற்கிரீடம் சூட்டப்பட வேண்டும். அந்த பொற்கிரீடம் சூட்டப்பட வேண்டும். அதுதான் ஆத்துமத்தின் வாஞ்சை. அதுதான் ஆத்துமத்தின் வாஞ்சை. எல்லாரும் கண்களை மூட போகிறோம்.
எல்லாரும் கண்களை மூடி, யாரும் ஜபத்தை விட்டு வெளியே, யாரும் ஜபத்தை விட்டு வெளியே போயிடாதீங்க. யாரும் ஜபத்தை விட்டு வெளியே போயிடாதீங்க. தயவு செய்து வெளியில அங்க இங்க பேசிட்டு இருக்காதீங்க. வேற எதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இது தேவன் 2 கிருபைகளை கொடுக்கிற நேரம். ஒன்று விசுவாச வாழ்க்கையின் கிருபை, 2வது வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தின் வாழ்க்கை. இந்த 2ஐயும் கர்த்தர் கொடுக்கிற நேரம். உங்க அலுவல்கள்லாம் ஓரத்துல தூக்கி வைங்க. 1, 2, 3, 4 நிமிடங்கள் மாத்திரம் அப்படியே கர்த்தர் சமூகத்துல கண்களை மூடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கையா இருக்கட்டும். என் வாழ்க்கை எப்படிப்பட்ட ஆண்டவரே சோத்திரம் ஒரு உத்தம ஜீவியமா இருக்கணும். ஆண்டவரே சோத்திர வேதத்தின்படி வாழ எனக்கு சொல்லி தாங்க ஆண்டவரே. இன்னும் எனக்கு சகிப்பு தன்மைகள் வேண்டும். இன்னும் எனக்கு பொறுமை வேண்டும். இன்னும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள தெரியணும். எதன் மீது நான் முறுமுறுக்க கூடாது. யோபு சொன்னதை போல் அறியாததை பேசக்கூடாது, தெரியாததை பேசக்கூடாது. ஆண்டவரே, இல்லாததை நான் அனுப்பக்கூடாது. என் வாய்களை அடைக்க எனக்கு கற்றுத்தாங்க. என் உதடுகளை இறுக மூடிக்கொள்ள எனக்கு சொல்லித்தாங்க. என் வாயை அடைக்கவும் என் உதட்ட மூடவும் எனக்கு சொல்லித்தாங்க ஐயா. அதுதான் என் ஆசீர்வாதத்தின் படி அல்லவா. ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தாங்க. யார் யார் உத்தமத்தோடு செமிக்கிறார்களோ, யார் யார் உண்மை உத்தமமாய் கதறுகிறார்களோ, அவர்கள் மீது இந்த விசுவாச வல்லமை வருவதாக, வேதத்தின்படியான வல்லமை வருவதாக. நன்மை செய்து பழகின இவர்கள் இனி நீதியை செய்கிறவர்களாய் மாற்றித்தாரோ, நீதியை செய்கிறவர்களாய் மாற்றித்தாரோ. இல்லாமைக்கு மத்தியிலே, இடுக்கத்துக்கு மத்தியிலே, எல்லா உபத்திரவத்துக்கு மத்தியிலே இன்னும் நீதியை விளங்க பண்ண, இன்னும் நீதியை செய்து முடிக்க, எந்த பிரதி பலனையும் எதிர்பார்க்காமல் அந்த நீதியை செய்கிறவர்களாய் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியோ, ஆசீர்வதியும் ஆண்டவரே. களஞ்சியத்தில் தானியம் நிரம்பி இருக்கிறது, அதிலிருந்து அள்ளி கொடுப்பது நன்மை அல்லவா. ஆலைகளில் திராட்சரசம் பொருந்தோடுகிறது, அதுல ஒரு களம் திராட்சரசம் கொடுப்பது நன்மை அல்லவா. ஆனா அது அல்லவே. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவே. வறட்சிக்கு மத்தியிலே ஒருவனுக்கு 2 வஸ்திரம் கேட்ட, 1 வஸ்திரம் கேட்டா 2 வஸ்திரம் கொடு என்று சொன்னீரே, அந்த நீதியை நடப்பிக்க சொல்லித்தாரும். 1 மைல் தூரம் கூப்பிட்டா 2 மைல் தூரம் போன் சொன்னீரே, அந்த நீதியை நடப்பிக்க கற்றுத்தார் ஆண்டவரை. உன்னிடத்தில் இருக்கும் போது இன்றைக்கு போய் நாளைக்கு வா என்று சொல்லாத என்று சொன்னீரே, அந்த நீதியை நிறைவேற்ற கற்றுத்தாரும் ஆண்டவரை. முக்கியமாய் ஆண்டவரே, சங்கீதம் 21:3 எங்களுக்கு உத்தமத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஈசாக்கை போல 100 மடங்கு ஆசீர்வாதம் வேண்டும். யோசுவாவை போல 1000 மடங்கு ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு உத்தமத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்தால் போதும். அந்த உத்தம ஆசீர்வாதத்தோடு நீர் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தால் போதும். அந்த உத்தம ஆசீர்வாதோட பிள்ளைகளை, அந்த உத்தம ஆசீர்வாதோட பிள்ளைகளை இருக்கக்கூடாது, பஞ்சத்தில் இருக்கக்கூடாது, குறைவில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, அந்த உத்தமத்தின் நன்மை எல்லா ஆண்களுக்கு கிடைப்பதாக, எல்லா பெண்களுக்கு கிடைப்பதாக, எல்லா ஊழியக்காரர்களுக்கு கிடைப்பதாக, எல்லா விசுவாச ஜனங்களுக்கு கிடைப்பதாக.
அந்த உத்தமத்தின் ஆசீர்வாதம், அந்த உத்தமத்தின் ஆசீர்வாதம். ஓ, அதனுடைய ரகசியம் இன்னது என்பதை விளங்கிக் கொள்ள கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, ரொம்ப முக்கியமாய் ஆண்டவரே, நீர் எங்கள் தலையிலே பொற்கிரீடம் தரிப்பிக்க போவதற்காக சொல்றோம். அந்த பொற்கிரீடத்துக்கு ஏற்ற மகனாய் எங்களை மாற்று. அந்த பொற்கிரீடத்துக்கு ஏற்ற மகளாய் எங்களை மாற்று. நாங்கள் எதற்கோ ஆசைப்பட்டோம், எதையோ பிரியத்தை வைக்கிறோம் ஆண்டவரே. ஆனா எங்களுக்கு தேவை அந்த பொற்கிரீடம். அந்த பொற்கிரீடம் சுடப்பட உதவி செய்யும். இந்த பொற்கிரீடத்தை நோக்கி ஓடுகிற ஓட்டமா எங்கள் ஓட்டத்தை மாற்றி அந்நிரோடு ஜெபிக்கிறவர்கள் யாரோ அவர்களுக்கெல்லாம் இந்த உத்தம ஆசீர்வாதமும் பொற்கிரீடமும் இன்று முதல் உண்டாவதாக உண்டாவதாக உண்டாவதாக. உத்தம ஆசீர்வாதமும் பொற்கிரீடமும் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. இந்த சத்தியம் ஆவியானவர் கொடுத்த ஆலோசனை. ஆண்டவரே, விசுவாச ஜீவியத்தை குறித்து, வேதத்தின்படி நடக்கிற உத்தம ஜீவியத்தை குறித்து சொல்லிக் கொடுத்த நல்வார்த்தைகள் உடைய பிள்ளைகளை உருவாக்கும். திரும்ப 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 போட்டு கேட்கட்டும். கேட்க 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 விசுவாசம் பெருகட்டும், நம்பிக்கை பெருகட்டும், பொறுமை சகிப்பு பெருகட்டும், நீதியை செய்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளட்டும். உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த மகிமையின் சத்தியத்தை வெளிப்படுத்த இந்த சிறியவனும் எளியவனுமாக சாதாரணமான எண்ணெய் பயன்படுத்தினதற்காக உடைய பொற்பாதங்களை முத்தம் செய்கிறேன். உடைய பொற்பாதங்களை முத்தம் செய்கிறேன். வேற எண்ணத்தை செலுத்த முடியும். எவ்வளவேனும் தகுதி இல்லாத எண்ணெய், எவ்வளவேனும் பாத்திரமில்லாத எண்ணெய், அமாத்திரமாகிய எண்ணெய், இவைகளை கற்றுக் கொடுக்கிறவனாய் மாற்றினீர். அதற்கு உடைய பாதத்தை முத்தம் செய்கிறேன் ஐயா. உடைய பாதத்தை முத்தம் செய்கிறேன் ஐயா. ஒரு உத்தமத்திலே உறுதியாய் நிலைத்திருக்க உதவி செய்யும். இரவிலோட பிள்ளைகளுக்கு நல்ல எடுத்திருக்காரு. நாளை அதிகாலையில் இருக்கிற போராட்ட ஜெபத்துல இதே போன்ற அபிஷேகத்தையும் நல்ல வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.